إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ்ச்சியும் அதிகாரமும் என்ற அடிப்படையை முன்வைத்துவிட்டு இஸ்லாம் அப்படிங்கிற இந்த மார்க்கத்தில் முஸ்லீம் என்ற வரையறைக்குட்பட்டு யாரெல்லாம் வாழுகிறார்களோ அப்படிப்பட்ட அந்த சமூகத்தை அல்லாஹ் ஒரு முன்மாதிரி மிக்க சமூகமாக உலக மக்கள் எல்லோருக்கும் ஆக்கியிருக்கிறான். பொதுவாக முஸ்லிம்களான நம்முடைய இன்றைக்கு ஐடென்டி அடையாளம் அவர்களை பற்றிய வர்ணனை அறிமுகங்கள் எல்லாம் எப்படி ஆகிவிட்டது என்றால், ஒரு சாதாரணமான முறையில் ஒன்று சர்வதேச அளவிலே முஸ்லிம்களுக்கென்று குத்தி வைக்கப்பட்ட ஒரு பயங்கரவாத முத்திரை, அல்லது நாம் வாழுகிற இந்த நாட்டில் உள்ள சில குறிப்பிட்ட விதத்திலான முஸ்லிம்களது பின்தங்கிய அடையாளங்கள். இதுதான் பிரதானமானதாக இந்திய நாட்டினுடைய விடுதலைக்கு பிறகான முஸ்லிம்களது அடையாளம் இங்கே உள்ள சூழலில் இப்படி இருக்கிறது. சர்வதேச அளவில் முஸ்லிம்களுக்கான ஒரு தலைமை பீடம் வீழ்ந்த பிறகு குத்தப்பட்ட அந்த பயங்கரவாத முத்திரை என்பது எல்லா நாடுகளிலும் வியாபித்திருக்கிறது. அதில் நம்ம நாடு விதிவிலக்கில்லை. எதுக்காக இந்த நேரத்தில் இது போன்ற சில கருத்தியல்களை நாம் பேச வேண்டிய அவசியம் வந்துச்சுன்னா, சமீபத்தில் ஒரு நீட்டுக்கு எதிரான ஒரு போராட்டம் அப்படிங்கிற ஒரு அடித்தளத்தில் நாம் வாழ்கிற இந்த நாட்டில் ஒரு சில போராட்டங்கள் எல்லாம் முன்னெடுக்கப்பட்டுச்சு. அந்த போராட்டத்தில் முஸ்லீம்களான சில அடையாளங்களை தாங்கியவர்கள் கூட பங்கேற்றாங்க. தாடி வச்சு தொப்பி போட்டு. அப்போ இவர்களெல்லாம் கூட நம்ம தமிழ்நாட்டிலையும் கூட சில பேர் பங்கேற்றாங்க. டெல்லியில் நடந்த அங்கே இருக்கிற மாணவர் போராட்டங்களில் கூட ஏதோ சாப்பாடு கொடுக்குற பாயா, ஒரு தேநீர் கொடுக்குறவரா, அல்லது ஒரு சாமானிய அடையாளங்களோடு வெளிப்பட்ட சூழல்கள் எல்லாம் இருந்தது. இதை வைத்து கூட சில இஸ்லாமிய விரோதிகள் வெறுப்பு பேச்சுகளை இஸ்லாமியர்களுக்கு எதிராக, உங்களுக்கு என்னடா வேலை, நீட்டுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம், மருத்துவருக்கும் பாய்மார்களுக்கெல்லாம் என்ன தொடர்பு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசுகிறார்கள். அப்போ அங்கே ஏதேனும் சமூக விரோத காரியத்தை செய்ய வந்தானுங்களா, குண்டு வைப்பதற்காக உள்ளுக்குள்ள சதித்திட்டம் தீட்டினார்களா என்றெல்லாம் கூட நாக்கில் நரம்பில்லைங்கிற அளவுக்கு பேச்சுக்கள் இஸ்லாமிய வெறுப்போடெல்லாம் வெளிப்படுகிறது. இது எல்லா மக்களும் இல்லாட்டா கூட ஒரு சில இஸ்லாமிய வெறுப்போடு இருக்கிறவங்க தொடர்ந்து இந்த மாதிரி பேச்சுக்களை பேசுகிறாங்க. அப்போ ஏன் இந்த மாதிரி ஒரு பேச்சு வருதுன்னா, முஸ்லீம்கள் யார், முஸ்லீம்களது வரலாறு என்ன, முஸ்லீம்கள் இந்த உலகத்திற்கு எவ்வளோ பெரிய முக்கியத்துவப்படுத்தப்பட்ட ஒரு சமூகமாக வாழ்ந்தாங்க, இது எதுவும் முஸ்லீம்களுக்கே தெரியாது. ஏன் அப்படி பேசப்படுதுன்னா, எந்த மருத்துவத்தை பற்றி இன்றைக்கு அதனுடைய படிப்புக்காக போராடணும், அந்த படிப்பை நாம் பெறணும்னு ஒரு கட்டத்தில் மாணவர்கள் இந்திய அளவில் வாழ்கிறவங்க அதுக்கான குரல் எழுப்புகிற விதங்களில் சூழல் வருகிறதோ, இந்த மருத்துவத்துறைக்கே முஸ்லீம்கள் தான் முன்னோடி. உலகத்தில் இஸ்லாமிய சமூகம் இல்லை என்றால் எந்த விதமான முன்னேற்றங்களோ கண்டுபிடிப்புகளோ உலகத்துக்கு நடந்தே இருக்காது. அப்படிங்கிற ஒரு வரலாற்று பின்னணியை முஸ்லீம்கள் அவர்களும் அறியலை, பிறருக்கு அறிய தரலை. நீங்கள் இன்னைக்கு உலகத்தை எடுத்துக்கிட்டா கணிதமாக இருக்கட்டும், மருத்துவமாக இருக்கட்டும், அறிவியலாக இருக்கட்டும், வானியலாக இருக்கட்டும், இயற்பியலாக இருக்கட்டும், அல்லது வேதியியலாக இருக்கட்டும், இது எல்லாவற்றிலும் முன்னோடி யாரு? முஸ்லிம்கள் தான். அதெல்லாம் எங்கிருந்து உருவானது என்றால், நீங்க எந்த குரானை வெறும் ஒரு நாம்கே வாஸ்தேங்கிற மாதிரி வீட்டில் உயரத்தில் வைத்திருக்கிறோமோ, நான் சொல்லலை, வில்லியம் முருங்கிறவர் வெளிப்படையாக முஸ்லிம்கள் எவ்வளவு தூரம் அறிவியலில், விஞ்ஞானத்தில், ஏனைய வகையிலான கணிதத்தில் உலகத்தில் கோலோச்சிருந்தார்கள், அதற்கு காரணமாக அமைந்தது இஸ்லாமிய வேதமாகிய திருக்குரான் என்று எழுதியிருக்கிறார். ஆனால் நமக்கு எதுக்கு குரானு? மௌத்தா போனால் ஓதுறதுக்கு யாசினு, இல்லை ஏதேனும் ஒரு வகையில் இந்த வெள்ளிக்கிழமை வந்தால் கௌஃப் எடுத்து வச்சு ஓதணும்.
இல்லாத முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு ஒரு தாவா நோக்கத்தில் கொண்டு போய் தரணும், அவ்வளவுதான். குர்ஆன் என்பது நம்முடைய வாழ்வியலா இல்லை. குர்ஆனை கொண்டு ஒரு சமூகம் இன்றைக்கு கட்டமைக்கப்படலை. அவர்களிடத்தில் என்ன முக்கியத்துவப்படுத்தப்படுகிறது? உலகத்தின் புத்தகங்கள், உலகத்தினுடைய ஏனைய வகையிலான பல்வேறு அடித்தளங்களை கொண்ட பாடங்கள் முன்வைக்கப்படுது. ஆனால் எந்த விதத்திலையும் இந்த குர்ஆன் என்பது எவ்வளவு ஆகச்சிறந்த இறைவனுடைய வேதம், இதனுடைய வழிகாட்டல்ல ஒரு சமூகம் எப்படி உலகத்தில் கிபி 1800 இருந்து கிபி 800 இருந்து 1200 வரைக்கும் கோலோச்சி இருந்தது. அந்த சமூக கட்டமைப்பில் முஸ்லிம்கள் எப்படி உலகத்தில் பெருங்களவில் ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் இருண்ட கண்டம். இன்னைக்கு வெள்ளைக்காரன் தான் அறிவாளி. உலகத்தில் என்ன ஆயிடுச்சு? வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டாங்கிற மாதிரி ஒரு நகைச்சுவை மாதிரி என்ன ஆயிடுச்சுன்னா, ஆங்கிலம் என்பது நாலேஜா பார்க்கப்படுறத இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அது ஒரு லாங்குவேஜ். இங்கிலீஷுங்கிறது என்னது? லாங்குவேஜா நாலேஜா? அது ஒரு லாங்குவேஜ், அது ஒரு மொழி. ஆனா அதுதான் இன்னைக்கு அறிவின் அடித்தளங்களில் இருந்து அறியப்படுது. வெள்ளைக்காரன் பேசுற மொழி தான்டா சிறந்தது. ஆனா நம்மளுடைய சூழல் இன்றைக்கு முஸ்லிம்களுடைய யதார்த்த நிலை என்ன ஆயிடுச்சுன்னா, முஸ்லிம்கள் இந்திய அளவிலையும் பின்தங்கிட்டோம், சர்வதேச அளவிலையும் முஸ்லிம்கள் பேர் சொல்லுகிற அளவுல பெருமளவில் அறிவியலாளர்களாகவோ கணிதவியல் துறைகளிலோ ஏனைய துறைகளிலோ எதிலையும் பெரிய இடுப்பை எடுத்து அதற்கான இடங்களை பெறாதனால யதார்த்தமாகவே முஸ்லிம்கள் எப்படி பார்க்கப்படுறாங்கன்னா, அவங்க என்னப்பா ஒரு சாமானியர்களாக இருப்பாங்க, சாலை ஓரத்தில் வியாபாரம் பார்ப்பாங்க, ஒரு சின்ன அளவில் ஏதேனும் ஒரு வர்த்தக தொழிலில் ஈடுபடுவாங்க. அதுவும் ஒரு காலத்தில் வியாபாரத்தில் முஸ்லீம்கள் கோல வச்சிருந்த அடையாளம்லாம் போச்சு. இன்னைக்கு முஸ்லீம் பஜார் எல்லாம் மார்வாடி பஜாராக மாறி போன சூழல் தான் உருவாயிடுச்சு. முஸ்லீம்கள் எதையெல்லாம் கோல வச்சிருந்தாங்களோ அத்தனை துறைகளிலும் முஸ்லீம்கள் இன்றைக்கு பின்னடைவை சந்தித்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவர்கள் தங்களுடைய அடிப்படைகளிலான வரலாற்று புரிதல்களை பெறலை. அதனுடைய விளைவுதான் இவ்வளவு தூரம் முஸ்லிம்களுடைய நிலை மாறி போனது. அல்லாஹ்னால தான் எந்த சமுதாயம் தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளலையோ அந்த சமுதாயத்தை அல்லாஹும் மாற்ற மாட்டான். அப்போ நீங்கள் இன்றைக்கு கணிதத்தை எடுத்துக்கிட்டா அதில் யாராவது பேர் சொல்கிற மாதிரி முஸ்லீம்கள் யாரெல்லாம் இருந்தாங்கன்னு நம்மள யாருக்கா தெரியுமா? இன்னைக்கு மருத்துவத்துக்கு பேர் போன சில அடையாளங்களோடு வேறு சமூகத்தவர்களை அடையாளப்படுத்துகிறாங்க. ஆனால் 17ஆம் நூற்றாண்டு வரைக்கும் எந்த முஸ்லீம் எழுதிய கானூனுங்கிற ஒரு புத்தகம், த கேனான் ஆஃப் மெடிசன் என்ற பெயரில் 17ஆம் நூற்றாண்டு வரைக்கும் உலக வரலாற்றிலே அவர் எழுதிய புத்தகத்தை கொண்டுதான் மருத்துவத்துறையினுடைய பல்கலைக்கழகங்கள் இயங்கியது. அதுதான் வழிகாட்டியது. அவர் யார் என்று இஸ்லாமியர்கள் நம்ம பிள்ளைகளுக்கு எது யாருக்கா தெரியுமா? தெரியாது. நம்ம பிள்ளைகளுக்கு யாருக்காவது அதை பற்றி டீச் பண்ணியிருப்போமா? இப்னு சீனான்னு ஒருத்தர் இருந்தார். அவன் ஆங்கிலத்தில் அவிசன்னா அவன் என்ன செஞ்சிருவான்? பேரை எல்லாம் மாற்றிடுவான். அல்காரிசம்ங்கிறது அதை அல்கரிதம் மாற்றி முஸ்லீம்களுக்கும் கணக்கியலுக்கும் என்ன சம்பந்தங்கிற மாதிரி காட்டிடுவான். ஆனால் முஸ்லீம்கள் இல்லைன்னா கடிதம் இல்லை. அவர்கள் கண்டுபிடித்த கண்டுபிடிப்பு அதானுங்க. இன்னைக்கு இந்த டெக்னாலஜியில் கேமரா பயன்படுத்துவோம். அந்த கேமராவில் வகை வகையான கேமரா தொழில்நுட்பத்தோடு உருவாக்குவோம். அதுலேயும் மொபைல் வாங்கும் போதே அதற்கான பிக்சல் என்னன்னு பார்ப்போம். ஆனால் இப்னு ஹைத்தம்ங்கிற ஒருத்தர் இல்லை. ஒளி சார்ந்த ஒரு அடிப்படை அறிவியலை அவர் உலகத்துக்கு தரலைன்னா இந்த மாதிரி கேமரானே ஒன்று வந்திருக்காது, தொழில்நுட்பங்களே உலகத்துக்கு உருவாயிருக்காதுன்னு யாருக்கா தெரியுமா? நம்ம பிள்ளைகள் யாருக்காவது இப்படிப்பட்ட பெயர்கள், இப்படிப்பட்ட நபர்கள், இவர்கள் உலகத்தில் ஆக பெரும் அடிப்படையில் வழிகாட்டியவர்கள். எந்த துறை எடுத்தாலும் அது முஸ்லிம்களால் முன்னெடுக்கப்பட்டதா இருந்தது. அதற்கு வழிகாட்டலா குரான் இருந்ததுன்னா அது நம்ம பிள்ளைகளுக்கு தெரியுமா? குரானுங்கிறது எதுக்கு தெரியுமா? ஹிஃப்லு பண்ணணும். முழுக்க என்ன செய்யணும்? அதானே மனப்பாடம் செய்யணும். முஸ்லீம்கள் அன்னைக்கு இருந்தவர்கள் எப்படி இல்லை, இது எப்படி இது விண்ணேற்றத்துக்கு போனாங்கன்னா எப்படி போனாங்க? அல்லாஹ் இல்லா பி சுல்தானுங்கிறான், அதற்கான ஆற்றலை கொண்டே தவிரங்கிறான். அப்படி ஆய்வு செஞ்சாங்கங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு திடீர்னு கண்ணில் புரை ஏற்பட்டுச்ச, அவர் கண் பார்வை மங்கி போய் இருந்தது. திடீர்னு அந்த கண் பார்வைக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சட்டையை கொடுத்து அந்த சட்டையை தூக்கி போட சொல்லி கண் பார்வை வருங்கிறாரு. அது எப்படி நடந்தது? அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? மெஹராஜ் வந்துச்சுன்னா ரசூல்லா விண்ணேற்றத்துக்கு போனாங்க. ஹதீஸில் பார்த்தா இங்கிருந்து இங்கே வரைக்கும் நெஞ்சு கார எலும்புலேருந்து தொப்புள் பகுதி வரைக்கும் கிழிக்கப்பட்டு இதயம் வெளியில் எடுக்கப்பட்டாங்க. நம்மெல்லாம் எப்படி தெரியுமா? வெறும் அதை ஒரு சாதாரண நம்முடைய இஸ்லாமிய வணக்கவியல் பார்வையோடு நிப்பாட்டிடுவோம்.
அதான் நம்மள்ட்ட உள்ள இயல்பு. நம்ம சமுதாயத்துக்கே உள்ள பெரிய சாபக்கேடு என்னது? மெஹராஜுக்கு எந்த பள்ளியை நோக்கி அல்லாஹ் கூட்டிட்டு போனானோ இஸ்ரா, அந்த பள்ளியை விட்டுருவாங்க, இருக்கிற பள்ளியெல்லாம் அலங்காரம் பண்ணுவாங்க. அதான் இன்னைக்கு உள்ள வேடிக்கை. நம்ம சமுதாயம் எப்படி தெரியுமா டைவர்ஷன்பாங்கல்ல, எப்படியெல்லாம் திசை மாற்றப்பட்டுச்சுன்னா, அல்லாஹ் கூட்டிட்டு போன சொல்ல பள்ளி எது? சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலா மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸான்னு, அல் அக்ஸான்னு ஒரு பள்ளியை அல்லாஹ் வந்து பேரை சொல்லி, அந்த பேரை சொன்ன அந்த பள்ளிக்கு தான் ஒரு இரவுல அடியாரை கூட்டிட்டு போனோம்மா. அந்த பள்ளியை கொண்டு போய் யூதன் கையில் கொடுத்தாலும் பிரச்சனை இல்லைன்றான் நம்மால். நம்ம முஸ்லீம் எப்படி இருப்போம்? இருக்கிற பள்ளியே அந்த ரஜபு வந்துருச்சுன்னா மெஹராஜுங்கிற பேரில் அந்த ராத்திரியை வெளிச்சம் போட்டு விளக்கை எரிச்சு அதுக்கு ஒரு சிறப்பு வழிபாடு, அவ்வளோதான். நம்ம அறிவு அவ்வளோதான். ஆனால் அவங்க என்ன, இங்கேருந்து இங்கே வரைக்கும் கிழிக்கப்பட்டுச்சுங்கிறாங்களே, அதை பற்றி என்ன அப்போ? ஏன் இதயம் அப்படியே இருந்தா? இதையெல்லாம் உலகத்தில் வழிகாட்டி ஆய்வுகளை மேற்கொண்டவங்க முஸ்லிம்கள். அவங்க வெறும் குரான்ல அஷம்சி தஜ்ரி, சூரியன் ஓடிக்கொண்டிருக்குது, பூமி பந்து வான்மண்டலங்கள்ல ஒவ்வொன்றும் நீந்துது அப்படிங்கிறத வெறும் ஒரு வார்த்தையாக, அதில் இருக்கிற அந்த அரபி மொழியாக மட்டும் அதை பார்க்கல. நீங்க ஆங்கிலத்தை வெறும் நாலேஜா பார்க்கணும். ஆனால் அல்லாஹுடைய வேதத்தில் சொல்லப்படுகிற வார்த்தையை அறிவியலோடும் அறிவோடும் தொடர்பு படுத்தி பார்க்கணும். அது இல்லாமல் போனதுனால தான் பெரும் போராட்டம். முஸ்லிம்கள் ஒரு காலகட்டத்தில் அறிவியலில் கோலோச்சி இருந்து, கணிதத்தில் கோலோச்சி இருந்து, பல்வேறு துறைகளில் மேலெழும்பி நின்று பல வல்லரசு நாடுகளாக இருந்தவைகள் எல்லாம் கூட அன்றைக்கு இருந்த ரோம் பாரசீகங்கள்லாம் வீழ்ந்து போய், இவன் ரோம் நம்பர் தானே கண்டுபிடிச்சான். நீங்கள் 1 2 3ங்கிற நம்பரே முஸ்லிம்கள் கண்டுபிடிச்சது, அரபிக் நம்பர் தான் அது. அவன் கண்டுபிடிச்ச நம்பர் ரோம் நம்பர், ரோமன் நம்பரும் பள்ளிக்கூடத்தில் போடுவான்ல. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு. செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு இப்படி 2 கோடு, மேலே கோடு கீழே கோடு பார்த்துருக்கீங்களா? 5th ஸ்டாண்டர்டுக்கு வி, 10th ஸ்டாண்டர்டுக்கு ஒரு எக்ஸ் போடுவான். இதுதான் ரோமன் நம்பர். இந்த நம்பர்லாம் வச்சுக்கிட்டு உங்களால் சப்ராக்ட் பண்ணுறதுக்கோ ஆட் பண்ணுறதுக்கோ மல்டிப்ளை பண்ணுறதுக்கோ முடியாது. இந்த நம்பரை கண்டுபிடிச்சி இன்னைக்கு குரானில் எடுத்து பார்த்தீங்கன்னா 1 இப்படி இருக்கும், 2 இப்படி இருக்கும், 3 இப்படி இருக்கும். இந்த நம்பரை கொஞ்சம் வடிவங்களை மாற்றி அந்த நம்பருக்கு ஐரோப்பிய நாடுகள் சொந்த மாதிரி. நான் கூட பல நேரத்தில் சொல்லுவேன், 10 மாதம் வச்சுருந்த முட்டா போயிடுவோம் உலகத்தில். சொல்லியிருக்கேனா இல்லையா? ஞாபகம் இருக்கா? செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர்லாம் நம்பரில் உள்ள பேர். 7 நம்பர், 7 நம்பர்னு அர்த்தம். 8னா 8, அக்டோபர்னா 8ஆம் நம்பர், நவ்னா 9, நவம்பர்னா நம்பர், அதான் நம்பர் பின்னாடி வருது. நவம்பர்னா 9ஆம் நம்பர், டிசம்பர்னா 10ஆம் நம்பர், தஸ்னா 10, ஆக்டோபஸ்னா 8 கால் பூச்சி. அவன் முட்டா பையில 10 மாதம் வச்சிருந்து ஜூலியட் சீசர் அகஸ்டின் பேரில் தான் ஜூலை ஆகஸ்ட், அதனால தான் 2க்கு 31 வரும். பிப்ரவரியிலேருந்து 2 நாளை எடுத்து போட்டு அதுக்கு வேற உலகத்தில் லீப் இயர்னு வேற 4 வருஷத்துக்கு ஒரு தடவை 29 வரும். அது எதுக்குடா குறைஞ்சிச்சு, எப்படா 2 வருஷத்தில் இப்படியெல்லாம் மாதம் பேர் மாறிச்சு, எதுவும் தெரியாது. ஏப்ரலில் தான் நியூ இயர்னு வச்சுருந்தான், அதே நமக்கு தெரியாது. ஏப்னா தான் ஸ்டார்ட்டு. நம்ம பிள்ளைகளுக்கு தெரியுமா? நம்ம பிள்ளைய தான் ஜனவரி 1 புத்தாண்டாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். பட்டாசு வெடித்து கேக்கு வெட்டி. யூத நஸ்ரானிகளுடைய கலாச்சாரம் தானே. எந்த மாசத்தை முஹர்ரம் ஷஹருல்லா அல்லாஹுடைய மாதம் நார்கள் அதுலேயும் இப்படி கொண்டாட்டத்தை சொல்லலை. நமக்கு அப்படி தானே ஆயிடுச்சு. ஹிஜ்ரின்னா வெறும் என்னது, பாப்பா அக்டோபரில் கல்யாணம் வச்சுருக்கேன், ஹிஜ்ரி என்ன பெற, இந்த தேதிக்கு என்ன பெற, இதுக்கு தான் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிக்கிறதுக்கு தான் எங்களுக்கு என்னதுக்கு அந்த ஹிஜ்ரி. எங்களுக்கு அதெல்லாம் பெருசாக தேவையில்லை. வரலாறு எங்களுக்கு முக்கியம் இல்லை. அதுதான் நம்ம இன்னைக்கு மோசமான நிலைக்கு மாறி போய் நிற்கிறோம். இஸ்லாமிய வரலாறு எவ்வளவு தூரம் பொண்ணு எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டு, அட்மினிஸ்ட்ரேஷன்னா என்ன, ஒரு கிராம நிர்வாகம்னா என்ன, நிலைக்கண்ணுனா என்ன, ஒரு அளவு நிறுவைனா என்ன, இதெல்லாம் காட்டினவங்க முஸ்லீம் நம்மள யாருக்கா தெரியுமா? உலகத்தை 1400 வருஷம் இஸ்லாம் வந்திருக்குன்னா கிட்டத்தட்ட 1300 வருடங்களில் முஸ்லிம்கள் ஆண்ட ஆட்சி நிலப்பரப்புகள் தான் உலகத்தில் பெரும்பகுதி. அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபரைத மஷாரிகஹா வ மகாரிபஹான்னு. மௌத்தா போறதுக்கு முன்னாடியே கிழக்கையும் மேற்கையும் பார்த்து அத்தனை பகுதியும் என் உம்மத்தின் ஆட்சியின் கீழே பார்த்தேன்னாங்க. ஆனா நமக்கு என்ன தெரியாது? அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. உலகத்தில் இன்னைக்கு யுஎஸ், யூகே, லண்டனை பற்றி பேசுவான், அமெரிக்காவை பற்றி பேசுவான். உலகத்தில் ஆகச்சிறந்த நூல்களஞ்சியங்களாகவும் பல்கலைக்கழகங்களாகவும் திகழ்ந்த இன்னைக்கு ஒரு ஸ்பெயினின் வெற்றியை உலகம் கொண்டாடினானே, அந்த ஸ்பெயினை 800 வருஷம் முஸ்லீம்கள் ஆண்டாங்கன்னு தெரியுமா? ஃபிஃபாவில்ன்ற அந்த உலகக்கோப்பை கால்பந்தாட்டத்தில் ஸ்பெயின் ஜெயிச்சிருச்சு.
உலகமே கொண்டாடினான்னா அந்த நாட்டுக்காக வேண்டி அவன் கொண்டாடலை, பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக அவர்கள் நின்றார்கள். அர்ஜென்டினாங்கிற அந்த நாட்டுக்கு நெதன்யாகுங்கிற அந்த யூத ஜியோனிச பயங்கரவாத நாட்டின் அதிபராக இருக்கிற அவர் ஆதரவு. அதனால தான் எகிப்தை தோக்கடிச்சு ஒட்டுமொத்த ஃபிஃபாவும் ரெஃப்ரி அத்தனை பேரும் யாருக்கு எதிராக நின்றான்? அன்னைக்கு எகிப்து அந்த நாட்டுக்கு எதிராக நின்று இவனை ஜெயிக்க வைப்பான். யாரை? அர்ஜென்டினாவை ஜெயிக்க வச்சு ஃபைனலுக்கு அனுப்புகிறான். ஆனால் ஸ்பெயின்கிட்ட தோற்று போய் உலகத்தில் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக அந்த நாட்டு வீரர்கள் நின்றாங்க, கொடியை தூக்குனாங்க. ட்ரம்புக்கு முன்னாடியே கொடியை தோளில் தாங்கி வாங்குறாங்கல்ல கோப்பையை. அப்போ ஸ்பெயினுக்கு இன்னைக்கு இவ்வளோ பேசுகிறோம், ஆனால் அந்த ஸ்பெயினை முஸ்லீம்கள் ஆளுகைக்கு கீழே வச்சுருந்தாங்க. 800 வருஷம் இருந்தது. அங்கே இஸ்லாம் கோலோச்சி இருந்தது. பெரும் பெரும் பல்கலைக்கழகங்கள் அங்கே எகிப்தில் கெய்ரோவில் எல்லாம் உருவாக்குனாங்க. ஆகச்சிறந்த உலகத்தின் மேலெலும்பி நின்ற சமூகம் முஸ்லீம். நம்ம பிள்ளைகளுக்கு அதை பற்றி தெரியாது. காஜா பீடி கரீம் பீடி வேணால் முஸ்லீம் ஃபேமஸ் தெரியும், பாட்டிலே எழுதி வச்சுட்டாங்க. அப்படி தானே எழுதியிருக்கான், காஜா பீடி கரீம் பீடி கவர்னர் பீடி. பீடி தான் முஸ்லீம்லாம் யார்? அதான் பீடி சுற்றுறாங்க. போய் பாருங்கள், முஸ்லீம் கிராமங்களில் ஊர்களில் போய் பாருங்கள், முஸ்லீம்கள் என்ன வேலைகள் பார்க்குறாங்க. ஏன்? வெள்ளைக்காரனுக்கு எதிராக போராடணும். அது வேறு வரும், நம்ம பேரை கூட உச்சரிக்க மாட்டாங்க. முஸ்லீம் பேரை சொல்லுவாங்களா? வந்தே மாதரங்கிற ஒரு பாடலை கொண்டு வந்து நிப்பாட்டுறானுங்க. வங்கத்தை ஆண்ட சிங்கங்களான சிராஜு தௌலா 1757 பிள்ளைகளுக்கு பாடம் நடத்துங்க. வந்தே மாதரம்ங்கிற பாடலுடைய வரலாற்று பின்னணிகளை முஸ்லீம்களே அறியலை, அப்புறம் எங்கிறது முஸ்லீம் அல்லாத மற்ற சமூகம் அறிஞ்சிருக்கும்? நம்மளுக்கே தெரியாதுல்ல வரலாறு. அது எதுக்காக உருவாச்சு? முதல்ல சுதந்திர போராட்டத்தின் ஆரம்பகட்ட போர் பிளாசி போர். அன்றைக்கு வங்காளத்தை ஆண்டவர்கள் முஸ்லீம்கள். சிராஜு தௌலா இன்றைக்கு எப்படி தென்னகத்தில் திப்பு சுல்தான் ஹைதர் அலியை மறக்க முடியாத வரலாற்றின் பக்கங்களில் எழுதி வைத்து எல்லோரும் தூக்கி வைத்து கொண்டாடுகிறார்களோ, அப்படித்தான் வங்காளத்திலே முஸ்லீம்கள் வெள்ளையர்களுக்கு எதிரான யுத்தத்தை துவங்கினார்கள். எப்போ? 1757 முதல் சுதந்திர போர் பிளாசி போர். அங்கே வங்காளத்தை ஆண்ட முஸ்லீம் மன்னர்களுக்கு எதிராக ஆனந்த மடம்ங்கிற ஒரு நாவலில் எழுதிய பாடல், பக்கீம் சந்திர செட்டர்ஜிங்கிறவரால் உருவான பாடல். முஸ்லீம்களை விரட்டணும், முஸ்லீம்களை துரத்தணும், முஸ்லீம்களுக்கு எதிரான கருத்தியலை விதைக்கணும், துர்கையை காளியை தூக்கி பிடித்து நாம் வணங்கணும், அவர்களுக்கு எதிராக நாம் மண்ணை முன் நிறுத்தணும், பிரிட்டிஷாருக்கு கூட ஆதரவாக நாம் களத்தில் நிற்கணுங்கிறதுக்காக உருவான ஒரு பாடல் இன்றைக்கு இந்திய நாட்டினுடைய தேசிய பாடல். நம்மளுடைய அடையாளம் ஐடென்டிட்டி என்ன ஆகிடுது? கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளும் இழந்துட்டோம்ல. மദ്രാஸ்னா என்னன்னு நமக்கே தெரியாதுல்ல. மദ്രാஸ் தோ கே ஹேன்னு யார்ட்டையாவது பாய்கிட்ட கேளுங்க. மெட்ராஸ்னா என்னது? மத்தரசா, மத்ராஸ். இது பாடசாலைகளை முஸ்லீம்கள் கோலோச்சி இருந்த இடம். நமக்கு தெரியுமா? அக்னி சிறகுகளில் அப்துல் கலாம்ங்கிற ஒரு அறிவியலாளர், அவர் பேர் தான் முஸ்லீமு, செயல்லாம் வேறையாக தான் இருந்தார். ஆனால் அவர் எழுதின ஒரே ஒரு நல்ல விஷயம், நாசாவில் நான் என்னத்தை பார்த்தேன், அப்துல் கலாம் அவருடைய அக்னி சிறகு புத்தகத்தில் எழுதினார், நாசாவில் திப்பு சுல்தான் பயன்படுத்திய ஏவுகணையை பார்த்தேன். அன்னைக்கே 2 மைல் தொலைவுக்கு. அதாங்க உண்மை. ராக்கெட் தொழில்நுட்பத்தின் தந்தை அவர் யார்? ஒரு மௌலவி. அவர் ஒரு மார்க்க அறிஞர். வரலாறு தெரியுமா? ஹைதர் அலியுடைய புதல்வரில் மார்க்கத்தை கற்று இளம் வயதிலேயே போர்க்களத்தை நோக்கி அன்றைக்கு வெள்ளையர்களுக்கு எதிராக வீரதீரமாக களமாட வேண்டும் என்பதற்காக அவர் தன்னை தத்தம் செய்து களத்துக்கு வந்தவர். அதனால தான் குரானோடும் அறிவியலோடும் தொடர்பு படுத்தி வெள்ளையர்களை எதிர்ப்பதிலே மிக பெரும் பங்காற்றினார். அன்றைக்கு இருந்த யாரெல்லாம் மிக முக்கியமாக தென்னகத்தை நோக்கிய விடுதலை போராட்ட வீரர்களாக அறியப்பட்டார்களோ அத்தனை பேருக்கும் ஆயுதங்களை தாங்கிய உதவிகளாக இருக்கட்டும், தளவாளங்கள் தருவதாக இருக்கட்டும். ஏன் இவன் சொல்லுவான் தீரன் சின்னமலைன்னு? அந்த சின்னமலைங்கிற அந்த பகுதியில் இவரை மன்னராக உட்கார வைத்து அழகு பார்த்தவர் யார்? திப்பு சுல்தான். இன்னைக்கு இந்து மக்களுடைய கோயிலில் தீச்சட்டி சலாம்னு ஒரு வழிபாடு நடத்தப்படுது ஒரு முஸ்லீம் மன்னருக்குன்னா யாரு? இவங்களுக்கு எதுவுமே தெரியாது. இவங்க என்ன தெரியும் எழுதி வச்சிருப்பாங்க, வரலாற்றில் தப்பாக எழுதி வச்சிருப்பாங்க. இந்த வரலாறு தான் நம்ம பிள்ளைகளுக்கும் போய் சேரும். அதில் இன்னைக்கு வந்தாலும் வந்துச்சு இந்த ஃபோன். அந்த பாருங்க, அந்த பையன் உட்காந்துக்கிட்டு கூட பள்ளிவாசலில் மொபைலை பார்க்குறான். அது ஏற்படுத்திய தாக்கம் என்ன தெரியுமா? ஃபால்ஸ் நியூஸ், நெரேட்டிவான பொய்யான செய்திகளை கொண்டு போய் பிள்ளைகள்கிட்ட சேர்க்குதுங்க. உண்மையை விட பொய் அவ்வளவு தீவிரமாக அதில் கொண்டு போய் அவன்கிட்ட காட்டப்படுது.
அவன் அதை தான் பார்க்குறான், உண்மையினே நினைக்கிறான். அவன் என்ன நினைக்கிறான், திரைப்படங்களில் எப்படி அந்த பிம்பங்களை கட்டி அமைச்சு முஸ்லீம்னா டே தொப்பி வச்சவன் தாடி வச்சவன், இன்னைக்கு அப்படிதான் கேட்குறான். தொப்பிக்கும் தாடிக்கு இங்கே என்னடா வேலை டே, இந்த தொப்பியும் தாடியும் தானே இந்த தேசத்தின் விதையா இருந்தது. ஒவ்வொரு தூக்கு கயிறிலும் தொங்கிய மௌலவிமார்கள் ஆலிம்கள் எத்தனை. வெள்ளக்கார எந்த கோவிலுக்குள்ளோ குருத்வாராக்களுக்குள்ளோ புத்த விகாரங்களுக்குள்ளோ ஏன் சர்ச்சுகளுக்குள்ளோ பூந்து சுடல, பள்ளிவாசல்ல பூந்துதான் சுட்டான். ஏன்னா இன்னைக்கும் பள்ளிவாசல்கள் தான் விடுதலை போராட்டத்துக்கான பிரசங்கங்களாக ஈடுபட்ட இடம். இன்னைக்கு நமக்கு அதெல்லாம் தெரியாதுல்ல. ஹிலாஃபத்துனாலே அன்பார்லிமெண்ட் வேர்ட் தூக்கி உள்ள போட்டுருவான் பாய். ஆனால் ஹிலாஃபத் மூமெண்ட் தான் விடுதலை போராட்டத்தில் முதன்மையான மூமெண்ட். என் தோளில் 2 சிங்கங்கள் இருக்குது, சவுக்கத் அலி, முகமது அலி என்ற 2 சிங்கங்கள் இருக்கிறார்கள் என்று காந்தியடிகள். கதர்னா என்ன? வாட் மீன் கதர்? கதராடை உடுத்துங்கள், கதர் கதர். காந்தி சொல்றாருல கதர்னா என்னது? தமிழா? அது சமஸ்கிருதமா, ஹிந்தியா, உருதுவா, என்ன மொழி? கதர்னா கண்ணியம்னு அர்த்தம். முஸ்லீம்கள் தானங்க போராட்டத்தில் வெள்ளைக்காரனுக்கு எதிராக முன்னாடி நிற்கிறாங்க. இன்னைக்கு கூடிமை கூன்னா ரத்தம். ஹிந்தி உருது பேசுகிறவங்களுக்கு தெரியும். கூன்னா ரத்தம். கூனி மஸ்ஜிதுன்னு வச்சுருக்கான் உத்தரப்பிரதேசத்தில். ரத்தக்கரை படுந்த பள்ளி. இன்றைக்கும் பள்ளிவாசலில் தான் உளவுத்துறை வருவாங்க. நம்ம ஆளாகவே இருப்பான், ஆனால் உட்காந்து நோட் எடுப்பார், உட்காந்து ரெக்கார்டிங் பண்ணிக்குவார். பாய் ஏதாவது தப்பு தோரமாக பேசுகிறாரா, அரசாங்கத்துக்கு எதிராக பேசுகிறாரா. இன்றைக்கும் பள்ளிவாசல்கள் தான் நோட்டட் பாயிண்ட். ஏன்? அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் பள்ளிவாசல்கள் வெள்ளையர்களுக்கு எதிரான விடுதலை போராட்டத்தின் முதன்மை இடமா. 800 வருஷம் இந்த நாட்டை ஆண்டதுனால முஸ்லீம்கள் மெர்சி பெட்டிஷன் எழுதி கொடுத்தவங்களாம் இன்னைக்கு தியாகி. 60 ரூபா பென்ஷன் வாங்கினவங்களாம் தியாகி. ஆனால் சுபாஷ் சந்திர போஸினுடைய அந்த இந்திய நேஷனல் ஆர்மிக்கு, இராணுவத்திற்காக தன் சொத்தையை தத்தம் செய்திருப்பாரு. அது முகமது ஹபீபா இருக்கட்டும், அல்லது தமிழ்நாட்டை சேர்ந்த அமீர் ஹம்சாவா இருக்கட்டும், ஒரு முத்து மாலையை பல லட்சங்களை கொடுத்து வாங்கினார்களே, பல கோடிகளை தூக்கி கொடுத்தார்களே. வாவு சிதம்பரம் பிள்ளை கப்பலை விட வேண்டும், கப்பலை ஓட்டணும். அவர் வேண்டுமானா டிரைவராக இருந்திருக்கலாம். ஆனால் அந்த கப்பலுக்கு முதல் கொடுத்தவர் யார்? பக்கீர் முகமது. யாருக்கா தெரியுதா? வரலாறே தெரியாது. முஸ்லிமுக்கும் இந்த தேசத்துக்கு ஹமாரா தேஸ் எவனோ பேசுறான். ஏ ஹமாரா தேஸ் சொல்றதுக்கு முதல் தகுதி எங்களுக்கு தாண்டா இருக்கு. சொல்றதுக்கு முதல்ல யாருக்கு உரிமை இருக்கு? சாத்வீக போராட்டமா இருக்கட்டும், அஹிம்சை, மதுக்கடையை கல்லுக்கடையை மறிக்கணும்னா முஸ்லிம் நின்றான். இன்னைக்கு டாஸ்மாக் ஆன்லைன்ல புக் பண்ணலாம். மாற்றம் நம்முடைய தமிழ்நாட்டில் ஏற்படுத்தப்பட்ட மாற்றம். தெரியுமா இல்லையா? இப்போ முடிவு எடுத்திருக்காங்க சட்டசமன்றத்தில். நம்ம ஆளுங்க வேற ஃபயராக விடுவாங்க. யாருக்கு ஆதரவா? பாய் நீங்கள் என்ன பாய் திமுக ரொம்ப முட்டு கொடுக்குறீங்க, திமுக பாய் அப்படிமா. அங்கே போய் எதுக்குடா? அவனை 100% நல்லவங்களடா. அவன் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் நின்றான். இன்னைக்கு வந்தே மாதத்துக்கு எதிராக பேசுகிறான். அதை கொள்கை ரீதியாக எதிர்க்கிறதுக்கு அவன் தயாராக இருக்கிறான். திராவிடியன் என்ற திராவிடத்தினுடைய அடிப்படை, அது திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும், கொள்கை நிலைப்பாட்டில் நிற்கிறான்ல. இவன் கொள்கையே இல்லாமல் தற்கூரித்தனமாக நடக்கிறான்ல. ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் வேணால தெளிவாக எடுக்க முடியுதா? இல்லையப்பா. அதனால நாங்கள் பேசுகிறோம். வேற எதுக்கு பேசுகிறோம்? அவர் வல்லவர், நல்லவர், நாடாள தகுதி படைத்தவர். அப்படியா? இருக்கிறதுல எவனை சரியான விதத்தில் உன்னுடைய கொள்கை நிலைப்பாட்டுக்கு, அவன் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக தமிழ்நாட்டில் எவனும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக யூத கைக்கூலியால் இறக்கப்பட்டவன் தான் இன்னைக்கு இருக்கிறவர். யாருக்கா தெரியுமா? அவர் அன்னைக்கே இதை முதல்ல ஸ்பெல் பண்ணது யார் தெரியுமா? அம்மையார் ஜெயலலிதா. அவர் டெல்லியில் அண்ணா ஹசாரே, இன்னைக்கு டெல்லிக்கு போகல, ஆனால் போனார்னு வேற புளுத்தி அடிக்கிறாங்க, நம்மளும் பரப்புறாங்க டெல்லிக்கு போயிட்டாருன்னு. அப்போ அண்ணா ஹசாரே போராட்டத்துக்கு இவர் போனார். அந்த அண்ணா ஹசாரே தான் பிஜேபி வரணுன்றதுக்காண்டி அதித்தளமிட்டவர். யாருக்காவது கேள்விப்பட்டமா? இன்னைக்கு அந்த ஹசாராக்களே காணோம். அவர் தான் முதல்ல அங்கே தொடங்கினார்ல உண்ணாவிரதத்தை இருந்து அப்படியே பெரிய அப்படியே ஸ்டெண்ட் அடிச்சார் பாருங்க. ஹசாரே மறு காந்தின்ட்டாங்க. காந்தியை சுட்டு சொன்னாங்க. இவங்களுக்கு என்ன பேர்? மறு காந்தி. அந்த காந்தி இவர்களுக்கு ஆதரவாக தான் சுதந்திரத்தையே வாங்கி கொடுத்தாரு. அதுவே நம்மள நிறைய பேருக்கு தெரியாது. காந்தி என்னுடைய 2 பக்கம் இருக்கு. இன்னைக்கும் காந்தியை ஏன் அவர்களால் விட்டு தூக்கி எறிய முடியலன்னா, அவர் மவுண்ட் பேட்டன்ட்ட போட்ட கையெழுத்து, 2 கையெழுத்து வாங்குறான். ஒன்று சுபாஷ் சந்திர போஸும்
அவருடைய வலதுகரமாக இருந்த கரீம் கனியும் இந்த தேசத்துக்குள்ளே வரக்கூடாது. 4 லெப்டினன்ட் கர்னல்கள் முஸ்லீம்கள். அவர் ஒரு பார்லிமெண்ட்டே கட்டியமைச்சு பெருமளவில் கோலோச்சு நின்றார். இந்திய தேசிய இராணுவத்தை கட்டியமைச்சாரா இல்லையா சுபாஷ் சந்திர போஸ். அவருக்கு முஸ்லீம் உள்ள இந்த நாட்டுக்குள்ளே நுழையக்கூடாதுன்னு கையெழுத்து கேட்குறான். அதனால தான் இன்றைக்கும் சுபாஷ் சந்திர போஸ் எங்கே இறந்தாருன்னு வரலாறு தெரியாது. விமான விபத்தில் இறந்தாரா, இன்னும் இந்தியாவுக்குள்ளே வரக்கூடாதுன்னு கையெழுத்து வாங்கினான். இன்னொன்று என்ன தெரியுமா, யாரெல்லாம் எட்டப்பன் குட்டப்பனா சில உச்சிகள் வச்சுக்கிட்டு யாரெல்லாம் வெள்ளைக்காரனுக்கு அடிமையாக இருந்திருப்பான்ல, யார் இருந்தா அது அவால்கள். அவர்களை எல்லாம் வேலையிலிருந்து தூக்கக்கூடாது, அவர்களுக்கான அரசு பதவிகள் உறுதிப்படுத்தப்படணும். ஏன்னா வெள்ளைக்காரனுக்கு ஆதரவாக இருந்தாங்க, வேலை பார்த்தாங்க. வெள்ளைக்காரனுக்கு செம்மாவரம் வீசி எல்லா இதுகளையும் இருந்தவர்கள்லாம் அந்த சமூகம். முஸ்லீம் யாரு? காகிதமில்லத், கண்ணியமிகு காகிதமில்லத், படித்த படிப்பை தூக்கி போடுங்க. எம்ஏலாம் படிக்கக்கூடாது, தூக்கி ஏறி. சர்ப்பு பட்டத்தை தூக்கி ஏறி. வெள்ளைக்கார மாதிரி பேண்ட்டு கூட போடாத. அதில் வந்தது தான் இந்த இன்னைக்கு மாரிசாக்கு போனீங்கன்னா மொட்டை அடிக்கிறது சுண்ணத்துன்னு எழுதி வச்சுருக்கிறாங்க. இது ரசூலா இவ்வளோ தூரம் முடி வச்சுட்டு அழகாக இருப்பாங்க. மாரிசால எழுது வெள்ளைக்காரன் கிராப் விட்டுறான்ல, வெள்ளைக்காரன் மாதிரி நீ முடி வெட்டக்கூடாது. அப்படி வெள்ளையர்களுக்கு எதிராக இருப்பது இஸ்லாம். வெள்ளைக்கார மாதிரி பேசாத. நம்ம சமூகத்தில் அதெல்லாம் இருந்ததுங்க, சும்மா கிடையாது. அவ்வளவு வெறி. வெள்ளையர்களுக்கு எதிராக போராட்ட வியூகத்தை வகுப்பதில் முஸ்லிம்கள் அவ்வளோ பங்காற்றினாங்க. அவர்கள் இல்லைன்னா இந்தியா விடுதலை அடைஞ்சிருக்காரு. உண்மை வரலாறு அது. திப்பு சுல்தான் வீழ்ந்த பிறகுதான், ஷஹீதான பிறகுதான் வரலாற்றில் இனிமே இந்த நாடு நம்முடையதுன்னா, இங்கே இருக்குதுல அயோத்தி குப்பம், அங்கே இவர் பயன்படுத்திய ஏவுகணை வெடிக்காமல் விழுந்ததை கொண்டு போய் தான் ஆய்வு செஞ்சான் வெள்ளைக்காரன். இன்னைக்கு நாசாவில் போய் பார்த்தேன்னாரு அக்னி சிறகுகளில் அவருடைய கோட்டைகளிலிருந்து பல ஏவுகணைகளை, ராக்கெட் தொழில்நுட்பங்களை, அதில் எழுதி வைத்த புத்தகங்களுடைய வழிகாட்டல் அத்தனையும் களவாண்டுட்டு போனான். எப்படி அந்த இதை தொழில்நுட்பத்தை கண்டுபிடிக்கணும்னா முஸ்லீம்கள் கண்டுபிடிச்சதுல தான் இவர்கள் சவாரி செய்கிறாங்க. அதுதான் ஸ்டீப் ஹாக்கிங் சொல்வார்ல, முஸ்லீம்கள் தோளின் மீது நாங்கள் சவாரி செஞ்சோம். முஸ்லீம்கள் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகள் மட்டும் இன்றைக்கு அழிக்கப்படாமல் ஆங்கில உலகத்தால் பாதுகாக்கப்பட்டிருந்தால் விண்மீன்களுக்கு இடையிலே நாங்கள் நீந்தி கொண்டிருக்கலான்னு நோபல் பரிசு வாங்கினவர்களால் இன்னைக்கு எழுத முடியுது, பேச முடியுதுன்னா அத்தனைக்கும் காரணம் முஸ்லீம்கள். ஆனால் நம்ம பிள்ளைகளுக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது. பிள்ளைகளுக்கு தான் தெரியாது, ஆனால் பெற்றோர்களுக்கே தெரியாது. அப்போ நம்ம சமூகம் என்ன ஆயிடுச்சு, அவன் எல்லாம் இறக்குமதி செய்யணும்னு நினைக்கிறான். இவனை ஆட்சியாளராக உட்கார வைக்கணும், யாரை கொண்டு வந்து இந்த நாட்டின் பிரதமர் ஆக்கணும். அவ்வளவு தூரம் அமெரிக்க அதிபர் மீது விமர்சனம் இருந்தாலும் அவரே மீண்டும் மீண்டும் அதிபராக்க முடியுது. இஸ்ரேல்னு ஒரு நாட்டை கொண்டு போய் முஸ்லீம்களுடைய சுற்றி இருக்கிற அத்தனை அரபு நாடுகளுக்கு மத்தியில் கட்டியமைக்க முடியுது. தமிழ்நாட்டில் ஒருத்தரை சிஎம்மாக கொண்டு வரணும்னு அன்றைக்கே அவனால் முடிவு செய்ய முடியுது. அம்மையார் ஜெயலலிதா தான் அந்த முதல்ல அறிஞ்சாங்க. ஏன்னா அவர்களுடைய உடலில் ஓடுகிற அந்த ஒரு ஆரிய சிந்தனைகளை கொண்டு அவர்கள் அறிந்த அந்த அறிவின் நுட்பம், ஆஹா இந்த ரூட்டு தப்பாக இருக்குதுன்னு தலையில் ஓங்கி தட்டினாங்க. ஆனாலும் தட்டினாலும் அந்த அம்மா இருக்கிற வரைக்கும் ஒன்றும் செய்ய முடியல, இப்படி நின்றாங்க. ஆனால் இன்னைக்கு நாங்களாம் அப்படின்னு அவர்களால் கொண்டு வந்து இறக்குறான்ல, அவரால் முடியுதில்ல. கோட்டு படத்தில் பிகில்னு பாட்டை எழுத முடியுதில்ல, விசில் போடுன்னு. அதே விசில சின்னமாகவும் பிகிலுங்கிற படத்தில் நடிக்கிறாரு, தொடர்ச்சியாக அரசியல் கருத்தில் இருக்காரு. அவன் சின்ன வேணும்னு போராடிட்டு இருக்கும்போது இந்த சின்னத்தை தூக்கி லட்டு மாதிரி கொடுக்குறான். எப்படி கொடுக்குறான்? எப்படி கொண்டு வந்து ஒரு திரைப்படத்தில் இவர் 2026 சிஎம் ஆகுவார்னு ஒரு நம்பர் பிளேட்ல கொண்டு வந்து எப்படி முன்னிறுத்தினான்? இதெல்லாம் நமக்கு அதை பற்றிலாம் நீங்கள்லாம் ரொம்ப ரொம்ப ஓவராலாம் அதெல்லாம் அப்படிலாம் நினைக்க முடியாது. அப்படி தான் நடக்குது. சர்வதேச அளவில் சில திட்டமிடுதலோட ஒவ்வொரு காய்களும் அவர்களால் நகர்த்த முடிகிறது. அதுக்கு சில நாடுகளை அவர்கள் இந்த மாதிரி இவிஎம் மாதிரி சில தொழில்நுட்பங்களை கொண்டு பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. மக்களுடைய அறியாமையை தங்களுக்கு சாதகமாக்குவதற்கு இன்றைக்கு இருக்கிற ஊடகங்கள், காட்சி ஊடகங்கள், அச்சு ஊடகங்கள் அவர்களுக்கு பயன்படுகிறது. அதுக்கு பெரும் காரணமாக இந்த சோசியல் மீடியாக்கள் கொரோனாக்கு பிறகு ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளங்களிலும் நஞ்சை விதைப்பதற்கான ஆயுதங்களாக ஆன்லைன் கிளாஸ் என்ற பெயர்ல செருப்பு தைக்கிறவன், சாதாரண ரிக்ஷா இழுக்கிறவன், ஆட்டோ ஓட்டுறவன், சாமானிய அவன் கூட அந்த ஃபோனை யூஸ் பண்ணியிருக்க மாட்டான். ஆனால் என் பிள்ளைக்கு ஆன்லைன் கிளாஸ் இருக்குது, எத்தனை பேர் என்கிட்டயே செகண்ட்ஸில் ஃபோன் வாங்கி கொடுங்க பாய் அப்படின்னு கேட்டு வாங்கி கொடுத்தவங்க இருக்காங்க தெரியுமா? எதுக்கு? அதுலேருந்து வந்தது தானே இது பேண்டமிக்கில் வந்துச்சு இல்லைங்க ஆன்லைன் கிளாஸ், அதில் வந்தது தானே இது. ஃபோனை மட்டுமா கொடுத்தோம், 5G கனெக்ஷனில் சேர்ந்து வாங்கி கொடுத்தோம், 4G 5G.
இன்னைக்கு அந்த ஃபோன் இல்லாமல் இருக்க முடியுமா? நெட் இல்லாமல்? சர்வர் என்னமோ தெரியல, வரவே இல்லை. கரண்ட்டே இல்லாமல் ஒரு காலத்தில் வாழ்ந்தான். இந்த பயல்களுக்கு இன்னைக்கு கரண்ட் இல்லாட்டா இருக்க முடியாமல் ஆயிடுச்சுல. இப்போ கரண்ட் இருக்குது, ஏசி இல்லாட்டா இருக்க முடியல. ஃபோன் இல்லாமல் வாழ்ந்தான், இன்னைக்கு ஃபோன் இருக்கு, ஃபோனில் நெட் இல்லாமல் இருக்க முடியல. அப்போ நம்முடைய அத்தியாவசியத்தையும் நம்முடைய தேவைகளையும் அவன் தீர்மானிக்கிறான் எங்கேயோ உட்கார்ந்துக்கிட்டு. இந்த தொழில்நுட்பங்கள் இந்த மாதிரி சில அடிப்படைகளில் யூத நசராணிகள் உள்ளுக்குள்ளே நுழையிறான். சர்வதேச அளவில் அவன் மேனிப்புலேட் பண்ண முடியுது பிள்ளைகளுங்கிறதுனால தான் சில கம்யூனிஸ்ட நாடுகள் சித்தாந்த ரீதியாக இதற்கு தடை போடுறாங்க. நீங்கள் இன்றைக்கும் கடாஃபி எதிர்க்கப்பட்டதற்கான முக்கிய காரணம் என்ன? இந்த மாதிரி தொழில்நுட்பங்களை உள்ளுக்குள்ளே விடாமல் இருந்தால் தடுத்தான். அவன் மருத்துவத்துக்கு இலவசம் கொடுத்தான், கல்விக்கு இலவசம் கொடுத்தான், கல்யாணம் பண்ணால் வீடு கொடுத்தான். அவன் முஸ்லீமாக வாழலை. ஒரு கம்யூனிச சித்தாந்தத்தில் கிரீன் புக்குன்னு ஒரு புக்கே உருவாக்குனார். இஸ்லாமியராக இல்லை, ஆனால் கம்யூனிச சித்தாந்தத்தின் மீது பற்று கொண்டு அதை எதிர்த்தார். எப்படி இன்னைக்கு ரஷ்யா சோவியத் யூனியன் ஒரு கோட்பாடை தாங்கி இருக்குதோ, புதின் மாதிரி சில பேர் இருக்கிறாங்களோ. அவர் சொல்லுவார்ல, அவருக்கு முன்னாடி இருந்த லெனின் என்ன சொன்னார், புதின் என்ன சொன்னார் தெரியுமா? ஒரு நாட்டில் இருக்கிற இளைஞர்களுடைய சிந்தனையை மழுங்கடிச்சுட்டா அந்த நாட்டை என்ன செஞ்சிடலாம், நாசமாக்கிடலாம். இன்னைக்கு அதை தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த இளைஞர்களுக்கு எதுவும் தெரியாது. அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் என்னது? வெறும் சில திரை பிம்பங்களை கொண்ட இறை வழிபாட்டை விட உண்மையிலே சொல்கிறாருன்னா திரை வழிபாடு பெருசாக இருக்குது. அல்லாஹ்வை தொழுகிறானோ இல்லையோ, ரசூலை பற்றி அறிகிறானோ இல்லையோ, அவனுக்கு பிடித்தமானவர்களை நாயகர்களாக உருவாக்கி வச்சிருக்கிறான். ஆனால் ரியல் ஹீரோஸை பற்றி நம்ம பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கல. வரலாற்றை படித்த நாமளும் பாடம் பெறலை, நம் பிள்ளைகளுக்கும் அந்த வரலாற்றின் பாடங்களை நாம் எடுத்தே செல்லலை. அதனுடைய விளைவு என்ன? அந்த பிள்ளைகள் எதை பற்றியும் தெரியாத உண்மையான ஒரு அறிவிலிகளாக மாற்றப்பட்டு கொண்டு வர்றாங்க. சுதந்திரத்துக்கு என்ன பங்குன்னு இன்னைக்கு ஒருத்தன் கேட்டான்னா, நம்ம பிள்ளைகளே வெளிப்படையாக நாம் பாகிஸ்தான் ஒரு நாடு பிரிஞ்சிட்டது சரி அப்படிங்கிற மாதிரி பேசுகிற அளவுக்கு நம்ம பிள்ளைகளுடைய மைண்டை மேனிப்புலேட் பண்ணிக்கிட்டே வர்றாங்க. பாகிஸ்தான் அப்படித்தான் அன்னைக்கு சுதந்திரத்தின் போது உருவாக்கணும். அதனால தான் அன்னைக்கே சோமநாதபுரத்தில் பள்ளிவாசலை இடித்து சிவாலயம் கட்டப்பட்ட போது முஸ்லீம்கள் அமைதி காத்தாங்க. பாபர் மசூதிக்குள்ளே கொண்டு போய் சிலை வைக்கும் போது கூட சட்டப்படி அதை சந்திப்போம்னு நினச்சி போய் காவல் நிலையத்தில் புகார். இன்றைக்கும் பைசாபாத் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர், 50 பேர் கொண்ட கும்பல் உள்ளே அத்துமீறி இரவில் நுழைந்தது, பூட்டை உடைத்தது, பேர் சொல்ல விரும்பலை, மிம்பரில் 3 சிலைகளை வைத்தார்கள் என்று புகார். 1900 எப்போ கொண்டு போய் சிலை வச்சா இருக்கா தெரியுமா? 92 இடித்தது தான் நமக்கு தெரியும். அது கூட இன்றைக்கி நிறைய பேருக்கு எதிர்கால பிள்ளைகளுக்கு தெரியாது. இன்றைக்கி நிறைய பிள்ளைகளுக்கு டிசம்பர் 6 என்ன, 92 என்ன எதுவுமே தெரியாது. அது வேற, அல்லாஹ் வச்சு பாதுகாக்கணும். அங்கே அப்புறம் எப்படி 1948 சோமநாதபுரத்தில் இடித்தது, 49 கொண்டு போய் டிசம்பர் 23 பள்ளிவாசல் மிம்பரில் சிலையை வச்சது எப்படி தெரியும்? என்ன தெரியும்? வரலாறு தெரியுமா? அந்த பள்ளியே தொலைப்படாமல் இருந்த பள்ளி பாய், இடித்தது சரிதான் பாய்னு சொன்ன முஸ்லீம்களை நாங்கள் பார்த்துருக்குறோம். தொழாத பள்ளியை அல்லாஹ் எப்படி பாய் பாதுகாப்புவான்? டேய், தொழாத பள்ளி இல்லைடா, இஷா தொழுக வரைக்கும் 1949 வரைக்கும் தொழுத பள்ளிடா, டிசம்பர் 22 வரைக்கும் தொழுத பள்ளிடா, தெரியாது. அதுதான் இன்னைக்கு உள்ள பெரிய பின்னடைவு. வரலாறு தெரியாத பிள்ளைகள் அடிப்படையில் தெளிவில்லாத பிள்ளைகளாக மாறி போய் நிற்பாங்க. அதனுடைய விளைவு தான் என்ன ஆனது? நம்முடைய உரிமைகள் ஒவ்வொன்றா பறிப்போனது. இன்றைக்கு நமக்கு எதிரான சட்டங்களை அவர்களால் இயற்ற முடிகிறது. ஹிட்லர் சொன்னது மாதிரி தான், நீ சட்டங்களை விமர்சிக்காத, சட்டங்களை இயற்றுகிற அதிகாரமிக்க இடத்தில் அமர்ந்து கொள். எந்த சட்டத்தை உனக்கு எதிராக அவர்கள் மாற்ற நினைத்தார்களோ அதே சட்டத்தை கொண்டு அவர்களை அழித்து விடு என்று அவன் சொன்னான். அதைத்தான் இன்னைக்கு அவன் கையில் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த சட்டத்தை கொண்டு ஒவ்வொரு திட்டத்தோடும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கு அவனால் எதையும் நாடாளுமன்றத்தில் கொண்டு வருகிற வலிமையோடு அவனால் எதையும் சாதிக்க முடிகிறது. நம்ம சமூகம் இன்றைக்கும் தெளிவில்லாத, அறிவில்லாத ஒரு சரியான சமூகத்தை நாம் உருவாக்காமல் போய்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த சமூகத்தை அல்லாஹ் தட்டி எழுப்புகிற ஒரு சரியான அடித்தளத்தை கொண்ட வலிமை மிக்க சர்வதேச கூட்டமைப்பை ஏற்படுத்தட்டும். முஸ்லிம்களுக்கு ஆதரவான ஒரு தெளிவான நிலைப்பாட்டோடு செயல்படுகிற ஆட்சியாளர்களையும் அல்லாஹ் உருவாக்கட்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை புரிந்து நடக்கிற நன்மக்களாக நம்ம அனைவரையும் ஆக்கியருள்வான்.
நஹ்மதுஹு நுஸல்லி அலா ரசூலே கரீம் அம்மா பஅத். அன்பார்ந்த சகோதரர்களே, சில அடிப்படைகள் அவ்வப்போது முஸ்லீம்கள் வெளிப்படுத்தி காட்ட வேண்டிய நிலையில் இருப்பதனால இந்த ஆகஸ்ட் வருகிற அந்த சுதந்திர தினத்தில் கூட தெளிவான முறையில் முஸ்லீம் சமூகம் தன்னுடைய அடையாளங்களை எப்போதுமே இழந்துடாமல் இந்த தேசிய கொடியை வடிவமைச்சதே முஸ்லீம் தான். அதுவே நிறைய பேருக்கு வரலாற்றில் இருட்டடிப்பு செஞ்சிட்டாங்க. சுரையா தியாப்ஜிங்கிற பத்ருதீன் தியாப்ஜியினுடைய மனைவி தான் அந்த நிறத்தை கொண்டு அதில் ஒரு வடிவத்தை கொடுத்து முஸ்லீம்கள் செய்த தியாகம் அதெல்லாம் வெளி உலகத்துக்கு தெரியாமலே போயிடுச்சு. இன்னும் சொல்கிறதாக இருந்தால் மதுவை எதிர்க்கணுங்கிற ஒரு கொள்கை முழக்கத்தை காந்தி சொல்லும்போது கூட களத்தில் ஒரு ஆண்டு கால சிறையினாலும் நின்றவங்க முஸ்லீம்கள். ஏன்னா கொள்கை சார்ந்து என்னாச்சு, மதுவுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்கணும். இன்றைக்கும் நம்மள்கிட்ட அது தேவையானதாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ஆட்சியாளர்கள் மதுவை என்ன ஆக்கிட்டாங்க, ஒரு பக்கம் ஒன்றிய அரசு சர்வதேச அளவில் போதை என்பது ஆபத்தான பட்டியலில் கஞ்சா இருக்குல்ல, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஆபத்தானதாக சர்வதேச அடிப்படைகளில் ஒரு முடிவை எடுத்திருந்தாங்க. அந்த முடிவுக்கு மாற்றமாக அவர்களே மீண்டும் ஒரு தீர்மானத்தை போடுறாங்க. ஏன்னா இன்றைக்கு உலகளாவிய அளவில் இது ஒரு பெரிய வியாபாரமாக ஸ்மக்லிங்காக மாறிடுச்சு. துறைமுகங்கள் வழியாக பல்வேறு வகையில் நாட்டுக்குள்ளே புற்றீசல் மாதிரி நம்ம பிள்ளைகளுக்கும் ஒரு பக்கம் எப்படி நீங்கள் இந்த மொபைல் ஃபோனை ஒரு போதை மாதிரி பார்க்குறீங்களா, இன்னொரு வகையில் அவர்களுடைய நரம்பு மண்டலங்களை பாதித்து அவர்களை எதையுமே சிந்திக்க விடாமல் ஆக்குற இந்த கஞ்சா மாதிரி ஹெராயின் மாதிரி பல பொருட்கள் இன்றைக்கு சர்வசாதாரணமாக பெட்டி கடையில் கிடைக்கிற அளவுக்கு ஆக்கிட்டாங்க. அதை யாராவது மாட்டி விடுறதுக்குன்னு போய் நின்றாங்கன்னு வைங்க, அவர்களை கரம் வச்சு அடித்து கொள்றாங்க. தலையவே வெட்டி வசீமுங்கிற வாணியம்பாடையை சேர்ந்த நம்ம முஸ்லீம் சகோதரர் ஒருத்தர் ஒரு கிலோ கணக்கில் இந்த கஞ்சாவை எங்கே பதுக்கி வச்சுக்கிறாங்கன்னு காட்டினார். நல்லா பாதுகாக்கணுங்க. ஃபஜர் தொழுக, அந்த மனுஷன் ஃபஜர் தொழுதுட்டு தன்னுடைய சின்ன பையன் அவனை கூட்டிகிட்டு வர்றாரு, ஒரு 6 வயசு பையனோட வர்ற அவரை தலையை வெட்டி ரோட்லேயே முண்டமாக்கி அந்த தலையை தூக்கிட்டு போனாங்க. இவ்வளோ பெரிய வேதனைக்குரியது. இன்றைக்கும் பல இடங்களில் இதை வெளிப்படையாக சொல்ல முடியாத அளவுக்கு இன்றைக்கு சமூகத்தில் இந்த போதை நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு அவலமாகி போச்சு. போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்கணும்னு பேசுனது போக இன்றைக்கு போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறவர்களை இன்னும் அடிமைப்படுத்துகிற மாதிரி ஆன்லைன்லேயே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், போதையை உங்களுக்கு தேவையான வெரைட்டி வேற, அதுக்கு ஒரு விளக்கம் வேற கொடுக்குறாங்க. அதாவது மது விலக்கு அமைச்சர் தான் பேர், மது விலக்கு அமைச்சராக இல்லை, மதுவை ஊக்குவிக்கிற அமைச்சராக இருக்கிறார். என்னவா பாட்டிலுக்கு இவ்வளவு தரணும்னு அவரே பேசுகிறாரு. அப்புறம் சொல்கிறாரு ஆன்லைனில் இந்த வெரைட்டி தேவைன்னு சில பேர் போய் நேரடியாக கேட்டால் கிடைக்கல, அதுக்கு வேறு வக்காலத்து வேறு. ஆன்லைன்லனா நீங்கள் எந்த பிராண்டு வேணும் என்ன வெரைட்டி வேணும்னு நீங்கள் புக் பண்ணிக்கிறலாம், க்யூலையே நிற்காமல் கூட போய் வாங்கிக்கலாங்கிறாங்க. அல்லாஹ் வச்சு பாதுகாக்கணும். எந்த சமூகம் முஸ்லீம்களாக வாழ்கிறோமோ இந்த சமூகம் நிச்சயமாக இதற்கு ஆதரவாக இருக்க முடியாது. இன்னும் கூடுதலாக விழிப்புணர்வுகளையும் பிரச்சாரங்களையும் மேற்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். நிச்சயமாக மது இல்லாத ஒரு சூழல் உருவாகணும்னா அதற்கு மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய வழிகாட்டலும் அவர்கள் முன்னெடுத்த அடிப்படையும் தான் தேவை. 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஒரு மாநிலத்துக்கு ஆளுநராக அனுப்பும்போது அல்லாஹுடைய ரசூல் கீழே நடந்து வந்தாங்க, மேலே முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு உட்கார்ந்து வந்தாங்க. அவர் யமனுக்கு ஆளுநராக போகிறார், ஆனால் ரசூல்லா கீழே நடக்கிறாங்க. அவர் சொல்கிறார், எது வரைக்கும் நடக்கிறாங்க, துல் ஹுலைஃபாங்கிற மதீனா எல்லை வரைக்கும். அவர் கேட்குறாரு, யாரோ சொல்லலாம் நீங்கள் மேலே ஏறிக்கிங்களேன், நான் கீழே இறங்கிக்கிறேன். வேணாம் வாங்க முஆது அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒவ்வொரு அறிவுரையாக சொல்லி மக்களுக்கு லேச நாடுங்க, வரிங்கிற பேரில் மக்களுடைய வயிற்றில் அடிக்காதீங்க, அவர்கள் கேட்குற துவாவுக்கு அநியாயம் இழைக்கப்பட்ட மக்கள் கேட்குற துவாவுக்கு பயந்துக்கிடுங்கன்னு ஒவ்வொரு அறிவுரையாக நீங்கள் இறை வணக்கத்தை பற்றி அவர்களுக்கு வலியுறுத்துங்க, சிரமத்தை நாடாதீங்க, லேச நாடுங்கன்னு ஒவ்வொன்றா சொல்லும்போது அவர் கேட்பார், யாரோ சொல்லலாம் பித்துன்ற ஒரு போதைப் பொருள் அங்கே இருக்க, குல்லு முஸ்கிரின் ஹராம், போதை தருகிற ஒவ்வொன்றும் ஹராம் தானே முஆதே, எந்த வடிவத்தில் வந்தாலும் எந்த பேரில் வந்தாலும் அது முற்றிலும் தவிர்க்கப்படணும், ஒழிக்கப்படணும்னு அன்றைக்கு முழங்கி அதை ஒழித்தும் காட்டியவர்கள் அதே முஆதிடத்தில் தான் சொல்லிவிட்டு அல்லாஹுடைய ரசூல் விடை பெற்றார்கள். இதற்கு மேல் நீ மதீனா நகருக்கு வந்தால் என்னை பார்க்க மாட்டாய், ஒன்று நான் கட்டிய மஸ்ஜிது நபவியை பார்ப்பாய் அல்லது என்னுடைய மன்னரையை பார்ப்பாய் என்று சொல்லி அல்லாஹுடைய ரசூல் அங்கிருந்து விடைபெறாங்க. அவர் யமனை நோக்கி அழுது கொண்டே தாடிகள் நனைகிற அளவுக்கு போகிறார். அல்லாஹுடைய ரசூலும் இந்த பூமியிலிருந்து விடைபெற்றார்கள். ஆனால் அல்லாஹுடைய ரசூல் கொடுத்த மார்க்கம், அந்த சித்தாந்தம்,
அந்த கருத்தியல் ஆகச்சிறந்த உலகத்தினுடைய வலிமை மிக்க ஒரு மிக பெரும் கோட்பாடுவியல் இன்றைக்கு இஸ்லாத்தில் இருக்கிறது. இந்த இஸ்லாத்தால் மட்டும்தான் எதையும் சாதிக்க முடியும், எப்படிப்பட்ட இன இழிவையை நீக்க முடியும். அதற்கான ஒரு அருமருந்து எந்த விதத்திலும் இந்த உலகத்திற்கு தேவையான எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் எந்த மனிதனுக்கும் எந்த சித்தாந்தத்தை தாங்கிய மனிதனாலும் வெற்றி கொள்ள முடியாத ஒரு ஆகச்சிறந்த கோட்பாட்டை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். இந்த கோட்பாட்டை தாங்கிய நிலையில் அல்லாஹ் நம்முடைய மரண நேரத்தையும் ஆக்கி வைக்கட்டும். முஸ்லிமாகவே நம்முடைய உடலில் இருந்து அல்லாஹ்விடத்திலிருந்து மலக்குல் மௌத் வந்து உயிரை கைப்பற்றட்டும். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி.